இருமொழிக் கொள்கையில் நேற்றைக்கு சாய்நாத் மிக அழகாக ஒரு கட்டுரை நேற்றைக்கு முன்தினம் எழுதியிருக்கிறார். ஹிந்தி மொழிக்கு 150 வயசு தான் ஆகுது. 150 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் ஒரு படைப்பு, ஒரு இலக்கியம் எழுதப்படலை. போஜ்புரியிலையும் மைத்திலியிலையும் அவத்தியிலையும் தான் எழுதப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். மிக விரிவான ஒரு கட்டுரை அது. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அந்த கட்டுரையை படிக்க. நேற்றைக்கு முன்தினம் சாய்நாத் அவர்கள் எழுதிய கட்டுரையினுடைய ஏறக்குறைய அனைத்தையும் 1954 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தோழர் பி. ராமமூர்த்தி பேசியிருக்கிறார். மும்மொழிக் கொள்கை ஏன் வேண்டாம் என்று அண்ணா பேசினார். அந்த அண்ணா வைத்த தீர்மானத்துக்கு மீது தோழர் சங்கரையா அவர்கள் பேசினார்கள். பெரியாரையும் சிங்காரவேலையும் ஒப்பிடுவதை போன்ற ஒரு ஒப்பீடு. மும்மொழிக் கொள்கை ஏன் எங்களுக்கு வேண்டாம் என்ற அனல் பறக்கிற ஒரு உரை அண்ணா நிகழ்த்திய உரை. அந்த உரையினுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இனிமேல் தமிழ்நாட்டின் NSS நிகழ்ச்சிகளில் ஹிந்தி ஆணை சொற்கள் இருக்கக்கூடாது. ஒன்றிய அரசு ஹிந்தி ஆணை சொற்களை நீக்க வேண்டும். அப்படி நீக்க தவறினால் தமிழ்நாட்டில் NSS-ஐ முற்றிலும் களைத்து வீசுவோம் என்று அண்ணா பேசினார் சட்டமன்றத்தில். இனிமேல் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் என்று அண்ணா சொன்னார். அண்ணா தீர்மானத்தை முன்வைத்த பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் சங்கரையா அவர்கள் பேசினார்கள். மும்மொழிக் கொள்கை தேவையில்லை, இருமொழிக் கொள்கை தான். ஆனால் அது எந்த இருமொழிக் கொள்கை? பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்வைத்ததில் ஆங்கிலம் கட்டாயம், இரண்டாவது மொழியாக தாய்மொழி எதுவினால் படிக்கலாம் என்று இருந்தது. சங்கரையா சொன்னார்கள், ஆங்கிலம் கட்டாயமில்லை, தமிழ் தாய்மொழி கட்டாயம், இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சங்கரையா சொன்ன திருத்தத்தை 1999 30 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய ஒரு இடம்! அரசியலில் தெளிவும் நேர்மையும் கூர்மையும் மக்களுக்காக மட்டுமே சிந்திக்கிற ஒரு இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளாக, தலைவர்களாக இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள்.